ஹலோ. ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. சார் முக்தார் சாருங்களா? எஸ் முக்தார் சொல்லுங்க. முக்தார் எஸ் முக்தார் தான் சொல்லுங்க. சார் அதான் சார் இந்த இது மாநாடுக்கு போயிட்டு தண்ணி பைப்பு தெரிய விட்டு தண்ணி வரலன்னு சொன்னீங்களா சார்? ஆமாப்பா. ஏன் சார் அப்படி பண்றீங்க? இல்ல என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல ஏன் அப்படி இப்ப என்ன பண்றீங்க? கேட்டீங்களே, இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களே, அதே மாதிரி புசியானது ஃபோன் பண்ணி கிரீஸ் தடவுனீங்களே, ஏன் என்ன சார்? தடவுனீங்க? கிரீஸ் அந்த கிரில்ல கிரீஸ் தடவுனீங்களே, ஏன் தடவுனீங்க? ஆமா பவுன்சர் சார். வந்து கிரீஸ் பவுன்சர் வந்து ரசிகர்களை தூக்கி போட்டாங்களே, மிருகத்தனமா ஏன் போட்டீங்கன்னு கேட்டீங்களா? நான் உங்களுக்காக நான் பேசுறேன். எனக்கு எங்களுக்காக ஃபோன் பண்ணி நீங்க நீங்க பேசல சார். கேக்குறீங்க. உங்களுக்காக நீங்க உங்களை பேசுறீங்க. கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உங்களோட உங்களை தூக்கி யூடியூப் சேனலுக்கு விசிலடிக்கிறான். வீடியோ, அதை கேட்க மாட்டேன்றீங்க. அதாவது உங்க யூடியூப் சேனல் நீங்க எனக்கு விளம்பரம் வேணும், உங்களுக்கு உங்களுக்கு பொண்டாட்டி விளம்பரம் பிள்ளைங்க வேணும். குடும்பம் எல்லாமே இருக்கு. அதை கவனிக்காம வெட்டியா இப்படி போன் பண்ணி இன்னொருத்தருக்காக பேசுறீங்க. விஜய் வாழ்கன்றீங்க, அவர் வாழ்ந்துருக்கிறாரு. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க. அவங்களா வந்து நடுத்துல நிக்கிறாங்க. அவங்களா மாநாடுக்கு வந்தாங்க. போய் உங்க குடும்பத்தை பாருங்க, போங்க. வெட்டியா அவங்க வரல சார், சுத்திருக்காதீங்க. நீங்க வந்தீங்க. குடும்பத்தை பாருங்க. நான் வருவேன். நான் நீங்க பத்திரிக்காரன். வந்தீங்க. இதெல்லாம் விபச்சார கூடமா மாநாடா? இது மாநாடு தானே. மாநாடுக்கு பத்திரிக்கை தானே வருவான். இதெல்லாம் விபச்சார கூடமா? அது மாநாடுக்கு நான் தான் வருவேன். மாநாடுக்கு நான் தான் வருவேன். விபச்சார கூடமா? இது பத்திரிக்காரன் நான் தானே வருவேன். அங்க தப்புன்னு தான் சட்டி காட்டுறேன். உங்களுக்கு துப்பு திராணி இருந்தா ஏன்டா ரசிகர்களை தூக்கி போட்டா ஏன்டா கிரீஸ் தடவைன்னு கேட்கணும். மானங்கட்டத்தனமா வேலை வெட்டி இல்லாம பொண்டாட்டி பிள்ளைங்க பார்க்காம பொறுக்கித்தனமா ரவுடித்தனமா எச்ச பொறுக்கித்தனமா விஜய்க்காக வக்காலத்து வாங்கிக்கிறீங்க. நீ எவ்வளவு பெரிய வெட்டியானா இருப்ப? நீ நல்ல குடும்பத்துல போனா நீ இப்படி பண்ணுவேன். வேலை போன